Once again I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. இன்னும் ஒரு முறை கூட உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே செய்திக்காக நாம் கடந்து வருவோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கடந்த நாட்களிலே நான் சபைக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு 2 விதமான வழிகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் ஏதோ ஒரு வழியில் நடக்கிறோம். இந்த காலையில் நாம் தூங்கி எழுந்தோம், ஏதோ ஒரு வழியை நாம் தெரிந்து கொண்டோம். அந்த வழியில் நடந்து நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம், தேவனுடைய நாமத்தை மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தை விட்டு நான் வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு பாதையிலே நாம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏதாவது ஒரு வழி, ஒவ்வொருவருக்கும் ஒரு பொதுவான வழி இருக்கிறது. அந்த பொதுவான வழியை குறித்து நாம் இப்போது தியானிக்க போகிறதில்லை. பொதுவான வழி என்பது அநேகருக்கு பொதுவானது. ஆனால் அந்த பொதுவான வழியை பற்றி சொல்லவில்லை. இன்றைக்கு நான் 2 வழிகளை பற்றி சொல்லப்போகிறேன். ஆகவே நான் தலைப்பு இவ்வாறு நான் கொடுத்திருக்கிறேன். என்ன தலைப்பு என்றால், தேவனுடைய வழியும் மனுஷனுடைய வழியும். தேவனுடைய வழியும் மனுஷனுடைய வழியும். டுடேஸ் டாபிக் இஸ் காட்ஸ் வே, மேன்ஸ் வே. இன்றைய தலைப்பு தேவனுடைய வழியும் மனுஷனுடைய வழியும். இந்த 2 வழியில் ஏதாவது ஒரு வழியில் தான் நடக்க முடியும். எய்தர் you will go in God's way or you will go in man's way. Whether you will walk in man's way or you will walk in God's way. ஒன்று தேவனுடைய வழியில் நடக்கணும், இல்லாவிட்டால் நம்முடைய வழியில் நடக்கணும், அல்லது தேவனுடைய வழியில் நடக்கணும். தேவனுடைய வழியா, மனுஷனுடைய வழியா, நம்முடைய வழியா? நம்முடைய வழி என்பது அது எல்லா மனிதருக்கும் இருக்கிற ஒரு வழி. ஆகவே அது மனுஷனுடைய வழி என்று அழைக்கிறேன். we can call man's way as our own way. அப்போது நாம் தேவனுடைய வழியில் நடக்கலாம், அல்லது நம்முடைய சொந்த வழியில் நடக்கலாம், நம்முடைய சுய வழியில் நடக்கலாம் என்று அதை குறித்து நாம் சிந்திக்க வந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய வழியை குறித்து ஆராய்வதற்கு முன்னதாக மனுஷனுடைய வழியை குறித்து ஆராய்ந்தால் அது மிக நல்லது. அந்த மனுஷனுடைய வழி ஒருவேளை தீமையான வழியாக இருந்தாலும் அந்த தீமையை விட்டு விலகுவதற்கு அந்த வழிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் டிவியை திறக்கும்போது நாம் நம்முடைய செல்ஃபோனை திறந்து பல விதமான யூடியூப், வாட்ஸ்அப், பல இன்ஸ்டாகிராம், பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பலவிதமான தீமைகள் இருக்கிறது. ஆனால் அந்த தீமைகளிலே நாம் நடப்பதில்லை. ஆனால் அந்த தீமைகள் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகிய ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் ஆஃப் சொல்யூஷன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருமானால் அந்த பிரச்சனைகளை அறிந்து கொள்வது அந்த பிரச்சனைக்கு பாதி தீர்வாகும். ஒரு மனிதனுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனையிலிருந்து அவன் மீண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த பிரச்சனையிலிருந்து அவன் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறான். அப்படி வெளியே வருவது அவனுக்கு 100க்கு 100 வெற்றி. ஆனால் அந்த 100க்கு 100 வெற்றி
அந்த 100க்கு 100 ஒரு விடுதலை கிடைப்பதற்கு முன்னதாக அவனுக்கு 50% வெற்றி எப்பொழுது கிடைக்கும் என்றால் அவன் போகிற வழி எப்படிப்பட்ட வழி என்பதை அறிந்து கொள்வதில் இருக்கிறது. அவனுடைய 100% வெற்றி 50% அவன் அறிந்து கொள்வதில் இருக்கிறது. ஸோ த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் ஆப்சர்வேஷன். ஒரு மனிதனுடைய பிரச்சனையில் அவனுக்கு பூரண விடுதலை பாதி விடுதலை அந்த பிரச்சனையை அறிந்து கொள்வதில் இருக்கிறது. இன்றைய பரிதாபமான ஒரு நிலைமை என்னவென்றால், மக்கள் இன்றைக்கு அவர்கள் நாம் போகிற வழி என்ன என்பதை அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். நான் பிஹெச்எல்ல வேலை பார்க்கும்போது எங்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி கொடுப்பார்கள், எங்களுக்கு மேலாண்மை பயிற்சி கொடுப்பார்கள். அதில் ஒரு கதை உண்டு. அதை உங்களுக்கு முழுமையாக நான் விளக்க விரும்பவில்லை. அந்த கதையின் பெயர் ஆலிஸ் இன் த ஒண்டர்லேண்ட். ஸ்டேசிக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மேபி ராணா மேபி நோயிங் தட் ஆலிஸ் இன் த ஒண்டர்லேண்ட். அதாவது அந்த 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 கதையில் என்னன்னாக்கா, ஒரு பெண் ஒரு வழியாக போய் கொண்டிருக்கிறார். அவள் போகிற வழியை பார்க்கும்போது அவள் எந்த வழியாக போகிறாளோ என்று யாருக்கும் தெரியாது. ஒரு மாதிரி ஒரு கவலையோடு, ஒரு திகிலோடு, ஒரு வருத்தத்தோடு, ஒரு நம்பிக்கை இல்லாமல், ஒரு கலக்கத்தோடு, ஒரு வியாகுலத்தோடு கூட போய் கொண்டிருக்கிறாள். அப்போது ஒரு பெரியவர் அங்கு வருகிறார். அவருடைய இந்த தாயார் மேலே, இந்த பெண்மணியின் மேலே இரக்கம் கொண்டு அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறீர்களே, எந்த வழியாக போக விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். அந்த பெண் அவள் என்ன பதில் கொடுக்கிறாள், எந்த வழியில் போனால் என்ன? அந்த பெண் என்ன பதில் சொல்கிறார்? அதாவது நோ மேட்டர் வாட் எவர் வே ஐ கோ, நான் எந்த வழியில் போனால் என்ன? அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன தெரியவில்லை, தான் எந்த வழியாக போகிறோம் என்று தெரியவில்லை. நீங்கள் கூட அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் நானும் கூட அப்படி தான் நானும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன். பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோன்னு நமக்கே புரியல, நம்ம எந்த வழியில் போகிறோன்னு நமக்கே தெரியல. அதாவது we are living a mechanical life. நம்ம ஒரு மெஷின் போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது வழக்கம் போல் காலையில் எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், அப்புறம் வேலைக்கு போகிறோம், அப்புறம் வீட்டுக்கு வரோம், அப்புறம் டிவி பார்க்குறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம். அது விசுவாசிகளாக இருந்தால் ஜப கூட்டத்துக்கு வருவாங்க, பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இல்லை கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்குது. அப்போது காலையிலேருந்து இரவு வரையிலும் நான் பல வழிகளில் நாம் நடக்கிறோம். அதை நம்ம கண்டுபிடிச்சாக்கா அது தெரியும். அது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கெல்லாம். அதாவது பழைய காலத்தில் ஒரு சினிமாக்காரன், சினிமா சொல்கிறத விட ஒரு கவிஞன், அவன் என்ன சொல்கிறானாக்கா, மனிதனுடைய வழி எப்படி இருக்குன்னா, அதாவது இதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்வதற்காக நாம் புரிந்து கொள்வதனுடைய கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்க்கணும். சில நேரங்களில் அவன் என்ன சொல்கிறான், அதாவது கண் போன போக்கிலே மனம் போகலாகமா, மனம் போன போக்கிலே கால் போகலாமா? அவன் என்ன சொல்லுகிறான், கண் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போல போக்கிலே கால் போகலாமா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கால் எப்படி போகும், நம்முடைய மனம் என்ன சொல்லுதோ அந்தபடிலாம் போகும். சரி, நம்ம மனம் எங்கே போகும்? பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்கும். என்னது பார்க்குறதுக்கு எது கவர்ச்சியாக இருக்கும், அந்த கவர்ச்சியான வழியில் தான் நம்ம போகும். அப்போ நம்மளோட மனம் எந்த பக்கம் போகும்?
கவர்ச்சியின் பக்கம் தான் போகும். திஸ் இஸ் வாட் ஹேப்பன் in the first family of God, Adam and Eve. ஆதாம் ஏவாள் அவர்களை ஆண்டு உண்டாக்கி தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் நீங்கள் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். எல்லா கனியும் புசிக்கலாம். யூ கேன் ஈட் ஆல் த ஃப்ரூட் இன் த கார்டன், பட் யூ ஷுட் நாட் ஈட் த ஃப்ரூட் இன் த மிடில் ஆஃப் த கார்டன். தட் ஃப்ரூட் இஸ் கால்டு த ஃபோர்பிடன் ஃப்ரூட். நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தில் மத்தியில் இருக்கிற கனியை புசிக்க வேண்டாம். நீங்கள் புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே. ஆனால் இதில் பல விவாதங்கள் இருக்கும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்களே, அதுக்கு ஆதாம் காரணமா ஏவாள் காரணமானு ஒரு பட்டிமன்றம் வச்சா யார் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆதாம் தான் தப்பானு ஆவேசமாக பேசுவாங்க. சிலர் ஏவாள் தான் தப்பானாங்கன்னு ஆவேசமாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் வேதம் தெளிவாக சொல்லுது, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டார். ஏவாள் தான். சரி, நீங்கள் கேட்கலாம், அப்போ நாங்கள் தான் தப்பு பண்ணணுமா? அப்போ ஆதாம் தப்பு பண்ணல. இல்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதால் இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஏவாள் வஞ்சிக்கப்படுறதுக்கு காரணமே இந்த படுபாவி ஆதாம் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஆதாம் ஒழுங்காக இருந்தான்னா ஆண்டவர் நீங்கள் எல்லா கனியும் புசிக்கலாம், தோட்டத்தில் கனியும் புசிக்கணும். யார்? ஆதாமுக்கு சொன்னாரா ஏவாளுக்கு சொன்னார்? அப்போ ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? ஏவாளுக்கு சொல்லியிருக்கணும். அப்போ தப்பு யார் மேலே இருக்கு? அதனால் இப்போ நீங்கள் மார்க் போடாதுங்க, ஆதாமா இல்லை ஏவாளான்னு. சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். புரியுது இல்லைங்களா? ஓகே, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? கவர்ச்சி. என்னது கவர்ச்சி. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, there seems a way unto man, it seems right, but the end thereof is death. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அவைகளின் முடிவோ மரண வழி. There seems a way right unto man, but the end thereof is death. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று அவனுக்கு தெரியுது. அதாவது நம்ம வாழ்கிற காலம் என்ன தெரியுமா? நீதியை அநீதியாக மாத்திரம். நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? நீதியை அநீதியாக மாத்திரம், அநீதியை நீதியாக மாத்திரம். அதாவது முறைகேடை சரி என்று ஒத்துக்கொள்கிறோம், சரியான காரியங்களை முறைகேடு என்று ஒத்துக்கொள்கிறோம். அப்படி தான் பெரியவர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன உதாரணம் சொன்னால் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தெரிஞ்சுக்க. அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற காரியம். அப்போ மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற காரியங்கள். ஆகவே அப்போ மனிதனுடைய வழி எப்படிப்பட்ட வழி? அது 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 கோணலான வழி. என்னது? அப்போ ஒரு மனிதன் போகிற வழி எப்படிப்பட்ட வழி? கோண வழி. மேன்ஸ் வே இஸ் a crooked way. மேன்ஸ் வே இஸ் a crooked way. மனிதனோட வழி என்ன வழி? அது குறுகல, அது கோணலான வழி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னால் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை எங்கே பார்க்கிறோம்? அதை நான் பின்னால் சொல்கிறேன். Now let us go into the ways of man. இப்பொழுது நாம் மனிதன வழிகளை பார்க்கிறோம். அப்போ மனிதன வழி எப்படிப்பட்ட வழி? அது எப்படிப்பட்ட வழி? அது கோணலான வழி. என்னது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி இருக்காங்க? கோணலான வழியில் தான் போகிறாங்க. அப்படி கோணலான வழியில் போகிறாங்கன்றதுக்கு ஒரு சரியான உதாரணம் என்ன தெரியுமா? நீங்கள் யாரும் டிராஃபிக் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுறதில்லை. நம்முடைய முதல்வர் கூட சில பெண்கள் பாதுகாப்புக்காக சில நல்ல முயற்சிகளை எடுக்கிறார்.
அதுக்காக அந்த முயற்சிக்காக நன்றி. அதோடு கூட இந்த முயற்சி எடுத்தால் நல்லா இருக்கும். டிராஃபிக் ரெகுலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். டிராஃபிக் ரெகுலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இன்றைக்கி மக்கள் எப்படி போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க? அதாவது கோணால வழியில் அப்படின்னா, கோணால வழினா தங்களுக்கு பிரியமான வழி. என்னது? அவங்க நேர் வழியில் போக மாட்டாங்க. அவன் என்ன பண்ண மாட்டான்? அதாவது நாங்கள் காரில் போகும்போது, காரில் பல இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து பார்க்கிங் லைட்டை போட்டு நிறுத்த போகிறோன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சால் என்ன பண்ண தெரியுமா, வேணும்னு எங்கள் பின்னாலே மூட்டிகிட்டு வருவான். பார்க்கிங் லைட் போட்டால் கூட அவன் என்ன பண்ணுவான்? அப்போது அதாவது அது இன்றைய உலகத்தில் அடுத்தவனை பற்றி கவலை இல்லை, நான் நல்லா இருக்கணும். அப்போ மனிதனுடைய வழி எப்படிப்பட்ட வழி? சுயநலமான வழி. என்னது? மனிதன் போகிற வழி எப்படிப்பட்ட வழி? செல்ஃபிஷ் வே. என்னது? செல்ஃபிஷ் வே, சுயநலமான வழி. முதல்ல குறுக்கட் பாத், கோணலான வழி. ரெண்டாவது மனிதன் வழி எப்படிப்பட்ட வழி? சுயநலமான வழி. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவார். அப்போ வந்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு 98% காரணம் சுயநலம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு பெரும்பான்மையான காரணம் என்ன? சுயநலம். குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? குழப்பம் வருவதற்கு காரணம் என்ன? சுயநலம். சபையில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? சபையில் குழப்பம் வருவதற்கு காரணம் என்ன? சுயநலம். தேசத்தில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஊரில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? கிராமத்தில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? சுயநலம். இன்றைக்கி சமீப காலத்தில் கடந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அநேக கற்பழிப்புகள், சிறு பிள்ளைகள், இளம் பெண்கள், முதியோர் என்று தெரியாதபடி, வயது வரம்பு தெரியாதபடி சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், பலவிதமான கற்பழிப்புகள், கொலைகள் நடந்திருக்கிறது. அப்படியே ஒரு கவிஞன் இவ்வாறு சொன்னான், தனி மனிதன் திருந்துவிட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை. There is no prison required if every individual repents. There is no police station required if every man repents. இன்னைக்கு நமக்கு காவல் நிலையங்கள் தேவையில்லை, சிறைச்சாலைகள் தேவையில்லை, நீதிமன்றங்கள் தேவையில்லை. ஏன் சிறைச்சாலைகள், ஏன் நீதிமன்றங்கள், ஏன் காவல் நிலையங்கள்? மனிதன் சுயநலத்தோடு வாழுகிறான். அடுத்தவனை பற்றி என்ன கிடையாது, கவலை கிடையாது. நான் வந்து பழைய காலத்து வீடுகளை ரொம்ப லைக் பண்ணுவேன். பழைய காலத்து நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு ஸ்டோர் ரூமில் தான் இருந்து பழக்கம். நீங்கள் ஸ்டோர் ரூம்னா இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. மெட்ராஸ் மாதிரி, பெங்களூர் மாதிரி வரிசையாக 10 வீடு கட்டிட்டு 1 லட்சம் வாடகை வாங்கி வாடகையில் காலாட்டிட்டு சம்பாதிக்கிறது அந்த மாதிரி இல்லை. நாங்கள் இருந்த காலத்தில் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டோர் அப்படின்னு சொன்னால் ஒரு கேட்டு இருக்கும், ஒரே ஒரு கேட்டு தான் இருக்கும். உள்ள பெரிய தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய தோட்டம், நிறைய மரங்கள்லாம் இருக்கும், மாமரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும், பெரிய தோட்டம் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் விளையாடலாம். அந்த தோட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய, அங்கே தான் உங்களுக்கு விசாலமான இடம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 வீடு 6 வீடு 10 வீடு இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நல்ல பெரிய மெட்ரோ சிட்டியில் கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நான் வந்து இப்போ இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டியில் வாழலை. அப்போவே நான் சின்ன பையனை 5 வயசுலேயே கேட்டட் கம்யூனிட்டியில் தான் வளர்ந்தவன். நான் வளர்ந்து சென்னை பட்டணம். அப்போவே அந்த மாதிரி நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொரு பரஸ்பரமாக இருந்து கொள்ளும். எங்கள் வீட்டில் சாம்பார் வந்ததுன்னா என்ன ஆகணும்னா அது 4 வீட்டுக்கு போயிடும். அடுத்த வீட்டில் ரசம்னாக்கா எங்கள் வீட்டுக்கு வந்துடும். எங்கள் வீட்டில் கீரை குழம்பு வச்சா அது பல வீட்டுக்கு போகும்.
அப்படி நாங்கள் ஒரு கூட்டாண்மையோடு கூட வாழணும். அது அந்த காலம். ஆனால் இப்போவும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் நடக்கிற வழி வந்து வேறு விதமாக இருக்குது. நான் எதுக்கு சொல்லுவேன்னா, அந்த நாட்களிலே மக்கள் பிறர் நலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டார்கள், மற்றவர் மேலே அக்கறை கொண்டு வாழ்ந்தார்கள். இப்பொழுது வாழ்கிற மக்கள் சுயநலத்தோடு, அடுத்தவங்களை பற்றி என்ன கவலை கிடையாது. அது நாட்டில் தான் அப்படி இருக்குன்னாக்கா சபையிலே அப்படி இருக்குது. அதுதான் பரிதாபம். அதுக்கு வந்து சரியான விளக்கம் வந்து கடந்த நாட்களில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மக்கள் வந்து அவர்கள் தங்களுக்கு தெரிந்து கொண்ட வழியில் போகிறார்கள். அதாவது சரியான வழி எதென்று அவர்களுக்கு கண்டுபிடிக்க அவர்களுக்கு என்ன இல்லை, அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை பிறகு அறிவிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம் 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். சரி, அப்போ இந்த உலகத்தில் இந்த கோணலான வழிகள் இருக்கிறது. அது செம்மையான வழி அல்ல. அது 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 ஐயோ சுயநிலர்ந்த வழி. அது மற்றவர்களை பற்றி கவலைப்படாததை பற்றி தன்னை பற்றியே கவலைப்படுற வழி. அந்த வழிகளை நாம் எப்படி மாற்றிக்கொள்வது? ஆண்டவர் நம்மோட கூட இருந்தால் அந்த வழிகளை விட்டு நம்மை மாற்றிக்கொள்ளலாம். ஏசாயா 40:3 வாசிங்க. ஏசாயா 40:3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். போதும் பாருங்க. அப்போ நம்முடைய வழி, நாம் வந்து பல வழியில் நடக்கிறோம். நடக்கிற வழி பாதைகள், அந்த பாதைகள் செவ்வையான பாதையா, அது வந்து கரடுமுடான பாதையா, அது தீமையான பாதையா இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாதைகளை என்ன செய்யணும்? அதை சரிப்படுத்தணும். என்னது? நம்முடைய பாதைகளை சரிப்படுத்தணும். இன்றைக்கு நீங்களும் நானும் திருச்சபை மக்களாக எதுக்கு ஆலயத்துக்கு வருகிறோம்? எதுக்கு ஆலயத்தில் வந்து ஆண்டவரை துதிக்கிறோம்? எதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம்? ஏதோ அநேகரை பார்ப்பதற்காக வருகிறோமா? இல்லை நாம் வந்து ஒருவரோடு பழகி பேசுவதற்காக வருகிறோமா? எதற்காக வருகிறோம்? நாம் சபைக்கு வருவதனுடைய நோக்கமே கர்த்தருடைய வழிகளை கண்டுபிடிப்பதற்காக. டு நோ த வேஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய வழியை கண்டுபிடிப்பதற்காக. நீங்களும் நான் எதற்காக ஆலயத்து வருகிறோம்? டு நோ த வேஸ் ஆஃப் காட். சியோனிலே கர்த்தருடைய வேதமும் அங்கிருந்து நியாயம் வெளிப்படும். ஆகவே அருமையான பத்துடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே நாம் வாழும்போது ஏதாவது ஒரு வழியை தெரிந்து கொள்ளணும். ஒன்று பொதுவான வழி, அதை பற்றி கவலைப்பட வேணாம். பொதுவான வழினா எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் வேலை செய்யணும், எல்லாரும் ஓய்வு எடுக்கணும். இது பொதுவானது. அதை பற்றி நான் பேசலை. அது பொதுவான வழி, கெடுதல் கிடையாது. த நேச்சுரல் வே இஸ் நாட் எ பேட் வே. பொதுவான வழி, அது இயற்கையான வழி, அதில் பாதகம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய வழி தான் பாதகமானது. மனிதனுடைய வழி தான் பாதகமானது. சரி, ஓகே. நீதிமொழிகள் 4:14. நீதிமொழிகள் 4:14. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. போதும் பாருங்க. அப்போ மனிதனுடைய வழி எப்படிப்பட்ட வழி? அது துன்மார்க்கமான வழி. என்னது? மனிதனுடைய வழி எப்படிப்பட்ட வழி? அது துன்மார்க்கமான வழி. அது கேடுபாடு நிறைந்த வழி. இல்லை குடும்பமாக இருக்கலாம், இல்லை வந்து சபையாக இருக்கலாம், இல்லை நாடாக இருக்கலாம், தேசமாக இருக்கலாம். நாம் வந்து எப்படிப்பட்ட வழியில் செல்லணும்? நல்ல வழியில் தான் செல்லணும். நாம் வந்து கர்த்தருடைய வழியில் தான் போகணும். நம்ம நல்ல வழியை விட்டுறோம், நாம் கர்த்தருடைய வழியை விட்டுறோம். நம்ம எந்த வழியை தெரிந்து கொள்கிறோம்? நல்ல வழியை விட்டுட்டு பொல்லாத வழி. என்னது? பொல்லாத வழியில் போய் கொண்டிருக்கிறோம். அருமையானங்களே, நீங்களும் நானும் எதற்காக வேதத்தை வாசிக்கிறோம்? எதற்காக வேதத்தை வாசிக்கிறோம்? நாம் வேதத்தை வாசிப்பதன் மூலமாக நாம் பொல்லாத வழிகளை விட்டு விலகுகிறோம். எதற்காக நாம் ஜெபிக்கிறோம்? நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் போகிற வழியா சரியா தப்பா இல்லையா என்று அவர் காண்பிக்கிறார்.
சிலதை வெளிப்படையாக காண்பிக்கிறார். நீ போகிற வழி சரியான வழி அல்லன்னு. சில நேரத்தில் நாம் போகிற வழி சரியான வழியா, நல்ல வழியா, அது அது பொய்யான வழியா, மெய்யான வழியா, பொய்யான வழியான்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. சந்தேகம் இருக்கும்போது நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் சொன்னீரே, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8 வாசிங்க. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் சபையில் கூடி வந்திருக்கிற உட்கார்ந்திருக்கிற அருமையான தேவ மக்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, நான் நேசிக்கிற அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழியை போதிப்பதற்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஒரு இரட்சகர் இருக்கிறார், ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறார். இப்போ பிரச்சனை என்னன்னாக்கா, நாம் ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடத்தும் என்று நாம் ஜெபிப்பது கிடையாது. ஏன் ஜெபிப்பது கிடையாது? நாம் நம்முடைய வழியில் போகும்போது நாம் ஜெபிக்க மாட்டோம். அதாவது வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்போ தான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நம்ம ஆண்டரை நோக்கி கூப்பிடுறதில்லை. நம்ம ஆண்டரை நோக்கி கூப்பிடுறதில்லை. கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுவார்? அவர் பதில் கொடுப்பார். நீ போகிற வழி சரியான வழி அல்ல, தீய வழின்னு சொல்லுவார். அதனால் இப்போ நான் என்ன முடிவு எடுத்துட்டேன்? நான் வந்து என் வழியில் தான் போவேன். எனக்கு எது சரின்னு தோணுதோ அப்படி தான் போவேன். அது இன்னொரு பேர் கொடுக்கலாம், பிடிவாதமான வழி. என்னது என்னது? பிடிவாதமான வழி. பிடிவாதமான வழி. நான் இப்படி தான் இருப்பேன். இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுங்க நல்ல ஒரு பொம்மை வச்சுன்னு. நம்ம பிள்ளைங்க அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் தைரியமாக நான் பேசலாம். நம்ம பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க உட்காந்துட்ருக்கேன். நம்ம பிள்ளைங்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து இன்னொரு பிள்ளை என்ன பண்ணால் அதை பார்த்தோன்னா அழம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அந்த அந்த பொம்மையை பார்த்தோன்னே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அங்கே பொம்மை இருக்குது. உடனே இந்த ஒன்றும் இல்லாத இந்த பிள்ளை நம்ம அழுது. அப்போ நம்ம தாய் என்ன பண்ணுவாங்க? ஒரு நல்ல தாயாக இருந்தால், நல்ல தாயாக இருந்தால், இது என்னோடய கற்பனை, உடனே என்னை வந்து எடை போட்டுறாதீங்க, என்னை ஜட்ஜ் பண்ணாது. ஒரு நல்ல தாய் என்ன பண்ணுவான்? ஏம்மா நீ இந்த இது நீ இரு நான் வேற கொண்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிற பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு வேற போயிட்டு ஒரே மாதிரி 2 பச்சை பொம்மை, 2 பச்சை பொம்மை வந்து 2 பேர்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த பிள்ளையோட பொம்மை இல்லை, அந்த பிள்ளைகிட்ட என்ன பொம்மை இருக்குது. இதை அந்த பிள்ளையை பார்த்து என்ன பண்ணுது? ஓன்னு கத்துது, எனக்கு பொம்மை இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த தாய் என்ன பண்ணுறாங்க? இது நல்ல தாய், அவங்க என்ன பண்ணுறாங்க? ஓடி போய் அதை பிடிக்கி என்ன பண்ணுறாங்க? தூக்கி ஷெல்ஃபில் வைக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணோம்? அழும். அது வச்சிருந்து பச்சை பொம்மை. இவங்க வந்தது இல்லை, நான் ஒரு வேறு பொம்மை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாரு போய் என்ன பண்ணுறாங்க? ஒரு வெள்ளை பொம்மையை வந்து கொடுக்குறாங்க. அது கொடுத்தா சாட்டிஸ்ஃபை ஆகுமா? அது திருப்தி ஆகுமா? எனக்கு பச்சை தான் வேணும். நீ மஞ்சள் கொடுத்தாலும் அது திருப்தி ஆகாது, வெள்ளை கொடுத்தாலும் திருப்தி ஆகாது. அதுக்கு என்ன தான் வேணும்? அது பச்சை தான் வேணும். அது பிடிவாதம். இந்த பிடிவாத குணம் வந்து பிள்ளைங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பரிதாபம் பெரியவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. சின்ன பிள்ளைகளை விட சின்ன பிள்ளைகளை கூட சமாளிக்கலாம், பெரியவங்களை சமாளிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது. 1 Corinthians 13 பார்க்கும்போது வாசிங்க. இன்றைக்கி சிறு பிள்ளை தான் நம்ம நடந்துகிட்ருக்கோம். 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். பார்த்தீங்களா? நான் பிள்ளையா இருக்கும்போது, சிறு பிள்ளையா இருக்கும், குழந்தையா இருக்கும்போது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். பெரிய நாள் போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்போ நீங்க வந்து நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளரும் போது என்ன செய்யக்கூடாது? நம்முடைய சுய வழிகளை ஒழித்து கட்டணும். என்னது? சுய வழிகளை. ஆமா, மற்றவங்களை பற்றி கவலைப்படாம சுயநலமா இருக்கக்கூடாது. சுயநலம் ஒழியணும்.
என்னைக்கு சுயநலம் ஒழிதோ அன்றைக்கி தான் பொதுநலம் வரும். இன்றைக்கி சுயநலம் இல்லை, எங்கேயுமே இல்லை. சபையில் தான் இருக்கணும். பொதுநலம் சபையில் தான் முதல்ல இருக்கணும். அங்கேயே இல்லைன்னா இப்போ எங்கே தான் போகிறது? இன்னைக்கு உலகத்து மக்கள் சபையில் தான் வழிகளை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உலகத்து பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அப்போ உலகம் முழுதும் இருள். அப்போ இருளிலே வாழ்கிற மக்கள் எங்கே வெளிச்சத்தை காண்பார்கள்? சபையில் தான் காண்பார்கள். சபைனா என்ன? அப்போ உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் இருள் இருக்காங்க, அவங்க வெளிச்சத்தை பார்க்கணுன்னா எல்லாரும் சபைக்கு வர முடியுமா? வர முடியாது. எல்லாருக்கும் அப்போ இங்கே ஒரு 5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது 100 பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் 5 லட்சம் மக்கள் எப்படி இங்கே வருவாங்க? 5 லட்சம் மக்களுக்கு இடம் போதுமா? 5 லட்சம் மக்களுக்கு சபையே எங்கேயும் உலகத்திலே கிடையாது. நம்ம 100 போகிற இடத்துல 5 லட்சம் மக்கள் இங்கே நம்ம திருவண்ணாமலை தாலுகாவில் இருக்கிறாங்க. எல்லாரும் அங்கே வர முடியுமா? அப்போ தான் நம்ம தான் என்ன பண்ணோம்? நம்ம தான் வெளிச்சம். we are the torch bearer. நம்ம தான் என்னது? ஒளி வீசும் தீபங்கள். சொல்லுங்க, ஒளி வீசும் தீபம். சொல்லுங்க, நான் ஒளி வீசும் தீபம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 5 லட்சம் மக்கள் சிதறி இருக்கிறார்கள். அந்த இடங்களை நான் தான் போய் என்ன பண்ணணும்? வெளிச்சம் கொடுக்கணும். நம்ம தான் வெளிச்சம் கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்தில் இருள் இருக்கு. அப்ப நான் வெளிச்சமா இருக்கணும். குடும்பத்தில் 10 பேர் இருந்தால் 8 பேர் இருளில் தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. நம்ம நினச்சிருக்கிறோம் அவங்க வெளிச்சத்தெல்லாம் இருக்கிறாங்க. பொருள் சபைக்கு போகிறவங்களா கூட இருக்கலாம். அவங்க சபைக்கு போகிறதுனால வெளிச்சத்திருக்கான்னு சொல்ல முடியாது. நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சபைக்கு போகிறோம், எல்லாரும் ஆண்டவர் துதிக்கிறோம், எல்லாரும் வெளிச்சம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையாக வெளிச்சத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் மற்ற மக்கள் வெளிச்சத்தில் இருக்கிறாங்களா இல்லை இருளில் இருக்கிறாங்கன்னு தெரியும். அதாவது இருளில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே வெளிச்சமாக தான் இருக்கும். அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது மருண்டவனுக்கு எல்லாமே பேயின்னு சொல்லுவாங்க. என்னது? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். அது மாதிரி நமக்கு வித்தியாசமே நம்ம தெரியணும். மற்றவர்கள் இருளில் இருக்கிறாங்களா, நான் இருளில் இருக்கிறேன்னா, நான் வெளிச்சம் இருக்கிறேன்னா அப்படின்னு நமக்கு தெரியணும். நம்முடைய குடும்பத்திலே நிறைய பேர் இருளில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம தான் வெளிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் அநேகர் இருளில் இருக்கிறாங்க. நமக்கு இருளுக்கும் வெளிக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற வழி பொல்லாத வழி, அது கோணலான வழி, அது துன்மார்க்கமான வழி, அது சுயநலமான வழி, அது பாவிகளுடைய வழி. அது அதே தான் சங்கீதம் 1:1. சங்கீதம் 1:1 வாசிங்க. சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் போதும். அப்போ உலகத்தில் பார்த்தீங்களா பல்வேறு விதமான வழிகள் இருக்கிறது. என்னது? அது பாவ வழி. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். பாவ வழி. முதல்ல என்ன பார்த்தோம்? கோணலான வழி, சுயநலமான வழி, பொல்லாத வழி, அப்புறம் துன்மார்க்கமான வழி, அதாவது அநீதியான வழி, அது பாவத்தின் வழி. இன்னொரு வழி இருக்குது, அதை சொல்லி நான் கடந்து போகிறேன். மற்றொரு வழி இருக்குது பாருங்கள். நீதிமொழிகள் 1:19. நீதிமொழிகள் 1:19. அது என்ன வழி பாருங்க. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. பொருளாசை வழி. என்னது? பொருளாசை வழி. வழி. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்களா, நம்ம எதுக்கு வேலைக்கு போகிறோம்? பணம் சம்பாதிக்க போகிறோம். எதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம்? குடும்பத்தை கவனிக்கிறதுக்காக. நம்ம பணம் சம்பாதிப்பது வேற, பணக்காரனாக விரும்புவது வேற. நமக்கு பணம் தேவை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அப்போ நம்ம பணம் தேவையா இல்லை பண ஆசை தேவையா? பணம் தேவை. மணி இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில். அப்போ அது
பொருளாசையின் வழி. என்னது? பொருளாசையின் வழி. இன்றைக்கு நாம் காலை வேளையில் சிந்திக்க வந்திருக்கிற தலைப்பு என்ன? தேவனுடைய வழியும் மனிதனுடைய வழி. அப்போ மனிதனுடைய வழி எப்படிப்பட்ட வழி? அது கோணலான வழி, அது பொல்லாத வழி, அது துன்மார்க்கமான வழி, அது பொருளாசையுள்ள வழி, அது பாவ வழி, அது அது பொருளாசை நிறைந்த வழி. அப்போ மனிதனுக்கு சமயத்தினுடைய வழிகள் பல உண்டு, ஆனால் முடிவோ மரண வழிகள். அப்போ ஆண்டுடைய சித்தம் என்ன? நம்முடைய வழி நாம் நம்முடைய தவறான வழிகளை விட்டு விலக வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். இன்னைக்கு சபைகளிலே மனம் திரும்புதல் இல்லை. பெரும்பான்மையான சபைகளில் மனம் திரும்புதல் இல்லை. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் யாரை தன்னோடு அழைத்து கொள்ள வருகிறார்? மனம் திரும்பிய மக்களை தான் அழைத்து கொள்ள போகிறார். ஆண்டவர் மனம் திரும்பிய மக்களை தான் அழைத்துக் கொள்ள போகிறார். மனம் திரும்புகிற சபையை தான் அழைத்துக் கொள்ள போகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்திய 3ஆம் அதிகாரம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்போ மனம் திரும்புவதால் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான். ஆகவே சபைக்கு வருகிற அருமையான தேவ ஜனமே, என்னை கேட்டுக்கொண்ட பின்னாலே அங்கே இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நான் பார்த்து பேசுகிறேன். என்னைய நீங்கள் பாருங்கள், நான் உங்களை பார்க்குறேன். நான் திருச்சை மக்களாகி உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பொல்லாத வழிகளை விட்டு நாம் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். துன்மார்க்கமான வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கோணான வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பொருளாசை வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். சுயநலமான வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பாவ வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற பரிசுத்த பாதை. பரிசுத்த பாதை. நாம் பரிசுத்த பாதையை நடக்க வேண்டுமானால், நாம் கர்த்தருடைய செவ்வையான பாதையிலே நடக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் போகிற பாதை, நாம் போகிற வழி எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் போகிற வழி அது எப்படிப்பட்ட வழி என்று அறிந்து கொண்டால் மட்டுமே, அது தவறான வழியாக இருந்தால் அதை விட்டு தேவனுடைய வழியின் பக்கமாக, செம்மையான வழியின் பக்கமாக, கர்த்தரின் வழியின் பக்கமாக திரும்ப முடியும். நாம் போகிற வழி, நாம் நடக்கிற வழி, நாம் இருக்கிற வழி என்ன என்று தெரியாமல் கண்மூடித்தனமாக இருக்கும்போது எப்படி அதை விட்டு நம்மால் விலக முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ நாம் இதுவரையிலும் மனுஷனுடைய வழியை பார்த்தோம். இப்போது நாம் தேவனுடைய வழியை பார்க்கலாம். சுருக்கமாக தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? அப்போ மனுஷனுடைய வழி எப்படிப்பட்டது நாம் பார்த்தோம். இப்போ தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. மறுபடியும் வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க, தேவன் நடத்துகிற வழி பிரயோஜனமான வழி. என்னது பிரயோஜனமான வழி? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நன்மையான வழி. சொல்லுங்க பார்க்கலாம். அது நன்மையான. அப்ப தேவன் நம்ம எப்படிப்பட்ட நடத்துகிறார்? நன்மையான வழி. அது நமக்கு நல்ல வழி. என்னது? நல்ல வழி. அப்ப தேவனோட வழி எப்படி?
அப்போ நல்ல வழி, அப்போ உலகத்தின் வழி கெட்ட வழி. என்னது? உலகத்தின் வழி அது கேட்டுக்கு போகிற வழி. ஆனால் நம்ம போகிற வழி என்ன வழி? அது நல்ல வழி அல்லது ஜீவ வழி. சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்கு. ஒன்று கேட்டுக்கு போகிற வழி, ஒன்று ஜீவனுக்கு போகிற வழி. என்னது? ஒன்று கேட்டுக்கு போகிற வழி, ஒன்று நரகத்துக்கு போகிற வழி, ஒன்று சொர்க்கத்துக்கு போகிற வழி. ஒன்று நரகத்துக்கு போகிற வழி, பாதாளத்துக்கு போகிற வழி. இன்னொன்று மோட்சத்துக்கு போகிற வழி, பரலோகத்துக்கு போகிற வழி. அப்போ நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் எந்த வழியில் போயிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எந்த வழியில் போய், பாதாளத்தின் வழியில் போகிறீங்களா, இல்லை நரகத்தின் வழியில் போயிட்டு இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் 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 ஜீவ வழியில் போகிறீங்களா, இல்லை பிரயோஜனமான அந்த நல்ல வழியில் போகிறீங்களா? நீங்கள் அந்த அந்த சொர்க்கத்தின் வாசலுக்கு போகிறீங்களா, அந்த பரலோகத்தின் வாசலுக்கு போகிறீங்களா? ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக. அப்போ நாம் போகிற வழியை மனம் திரும்பிய மக்களுக்கு, மனம் திரும்பிய மக்கள் போகிற வழி என்ன வழி? அது பரலோக வழி. அது பரலோக வழி. ஓகே, நீதிமொழிகள் 5:6 வாசிங்க. நீதிமொழி 5:6. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். பாருங்க, நம்முடைய வழிகள் எல்லாம் மாறி மாறி விகாரப்படும். அப்படின்னா அதாவது we live in a perverted ways. we live in a நாம் வாழ்கிற வழியெல்லாம் தாறுமாறான வழி. என்னது? தாறுமாறான வழி. அதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருப்பாங்க. அது இதை விட எனக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் a strong word better than this to use. இதை விட எனக்கு வார்த்தை இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வழி என்னதாக்கா, அதாவது தாறுமாறாக இருக்கும், ரொம்ப சங்கடமாக இருக்கும். என்னது? அவங்கள பார்க்க சங்கடமாக, அப்படிப்பட்ட ஒரு வழி ஜீவ வழி. சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஜீவ வழியில் நடத்துகிறார். அதுதான் கர்த்தருடைய வழி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழி நமக்கு செம்மையாக இருக்காதோ, கர்த்தருடைய வழிகளை ஆராய்ந்து பாருங்கள், அவை நமக்கு செம்மையாக இருக்காதோ. அப்போ கர்த்தருடைய வழி எப்படிப்பட்ட வழி? அது கர்த்தருடைய வழி பிரயோஜனமான வழி. அது எப்படிப்பட்ட வழி? ஜீவ வழி. அப்படின்னாலும் அது நம்ம மரணத்துக்கு நேராக கொண்டு போகாது, பாவத்துக்கு நேராக கொண்டு போகாது, அது நம்மை ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிறோம். இப்போ வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே ஜீவ வழியில் தான் நீங்கள் போகணும். அதுக்கு தான் சபைக்கு வர்றீங்க. இங்கே நீ சபைக்கு வர்றது வேறு எதுக்கோ வர்றீங்கன்னா நீங்கள் மரணத்தின் வழிக்காக தான் போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எதற்காக சபைக்கு வந்திருக்கிறீங்க? நீங்கள் ஜீவ வழியை, ஜீவலோகம். என்னது? நீங்கள் நரலோகத்துக்கு போக போகிறீங்களா, இல்லை ஜீவலோகத்துக்கு போக போகிறீங்களா? ஜீவலோகத்துக்கு போகணும். அதுதான் சங்கீதம் சொல்கிறார், நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன்றார். சங்கீதம் 27 கடைசி வசனம் வாசிங்க. சங்கீதம் 27 கடைசி வசனம். நானும் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்திருந்தால் கெட்டு போயிருப்பேன். வாசிங்க. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பாருங்க, அப்ப ஜீவ வழி கெட்டு போகிற வழியில வாழ வைக்கிற வழி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, நான் போற வழி ஜீவ வழி. சொல்லுங்க, நான் போகிற வழி. நல்ல கை வைத்தேன்னு சொல்லுங்க கொஞ்சம். நான் போகிற வழி ஜீவ வழி. அது நன்மையான வழி, அது கர்த்தருடைய வழி, அது சரியான வழி, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழி, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழி. இந்த தரிசனம் நமக்கு இருக்கணும். இதுதான் பரம தரிசனம். என்னது? ஆமா. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வழி எப்படிப்பட்ட வழி தெரியுமா? சங்கீதம் 143 8 வாசிங்க. சங்கீதம் 143 8 வாசிங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணோம், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, போதும். அப்போ நாம் நடக்க வேண்டிய வழி எப்படிப்பட்ட வழி? அது செம்மையான வழி. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப நான் போற வழி எப்படிப்பட்ட வழிங்க? செம்மையான வழி. என்னது? செம்மையான வழி. செம்மையான வழி.
அந்த செம்மையான வழியில் என்னங்கிற தீமை கிடையாது. என்னது அது நீதியின் பாதை. என்னது நீதியின் பாதை. அது நீதியின் பாதை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. துன்மார்க்குடைய பாதையில மரணம் உண்டு. ஜீவ பாதையில பாட்டு பாடுறோம் இல்லையா, ஜீவனுள்ள தேவனே வரும் ஜீவ பாதையில. ஆமாம், நான் பாட்டு பாடுறேன் இல்லையா. பாட்டு பாடினா மாத்திரம் போதாதுங்க, அதை புரிஞ்சுட்டு பாடணும். அப்போ நீங்களும் நானும் எதுக்காக ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வர்றீங்க? எதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க? ஜீவ பாதை தெரிந்து கொள்ள வர்றீங்க. ஹல்லேலூயா. You are not coming for nothing. You are coming something for better. Why you come to church? You come for knowing the better way. To know the God's way. தேவனுடைய வழியை தெரிந்து கொள்றீங்க, அந்த வழியை தெரிந்து கொள்றீங்க. பாருங்க, நீதிமொழி 21:16 வாசிங்க. நீதிமொழி 21:16. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். போதும் பாருங்க, அடுத்தது நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனோட வழி எப்படிப்பட்ட வழி? அது விவேகத்தின் வழி. என்னது அது விவேகத்தின் வழி? அதான் விவேகத்தின் வழினா அது ஞானமான வழி, ஞான மார்க்கம். என்னது சொல்லுங்க பார்க்கலாம், ஞான மார்க்கம். அப்ப நீங்களும் நானும் எந்த மார்க்கத்தை பின்பற்றுறோம்? ஞான மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், ஞான மார்க்கம். கிறிஸ்தவம் மதம் கிடையாது, கிறிஸ்தவம் மார்க்கம். அப்ப நீங்களும் நானும் எந்த மார்க்கத்தை பின்பற்றுறோம்? கிறிஸ்தவ மார்க்கம், ஜீவ மார்க்கம். என்னது ஜீவ மார்க்கம், ஜீவ மார்க்கத்தை நம்ம பின்பற்றோம். அருமையான கர்த்தருடைய கடைசியாக பார்க்க சங்கீதம் 119:30. சங்கீதம் 119. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அப்போ உலகத்துல 2 வழி இருக்கு, ஒன்று பொய் வழி, மெய் வழி. என்னது பொய் வழி, மெய் வழி. அப்போ நீங்க பொய் வழியில் போறீங்களா இல்லை மெய் வழியில் போறீங்களா? நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு, மெய்வழி சாலை. என்னது மெய்வழி சாலை? அது மெய்வழி சாலையா இல்லை எழில் நகர் மெய்வழி சாலை? சொல்லுங்க, முடிக்கிறீங்க. அப்போ நிறைய பேருக்கு மெய்வழி சாலை தெரியாது. அதாவது நீங்கள் புதுக்கோட்டை, திருச்சியிலேருந்து புதுக்கோட்டைக்கு போனீங்கன்னா, எத்தனை பேர் தெரிஞ்சு புதுக்கோட்டைக்கு போயிருக்கீங்க? போனவங்களுக்கு தெரியும். போனீங்கன்னா மெய்வழி சாலைன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருக்கோம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க. இப்போ ரொம்ப நல்லவங்களா, நல்ல விஷயமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, யாருக்கும் தெரியல. இங்கே இப்போ இவ்வளோ பேரில் 2 பேர் தான் மெய்வழியை தெரிஞ்சு. இவளை சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன். சரி, அப்படி நீங்கள் வரணுன்னா என் கூட வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். அப்போ நீங்களும் நானும் போகிற வழி என்ன வழிங்க? மெய் வழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய் வழின்னா என்ன அர்த்தம்? அதுதான் உண்மையான வழி. சொல்லுங்க. அப்போ நீங்கள் சபைக்கு எதுக்கு வரீங்க? உண்மையான வழிகள், உண்மையான வழி நடக்க தான் வரீங்க. நீங்கள் கடமைக்காக வரல, ஏதோ பாரம்பரியமாக நீங்கள் சபைக்கு வரல, ஏதோ அந்த காலத்தில் வந்துட்டு அப்படி இல்லை. ஒரு நோக்கத்தோடு, அர்த்தத்தோடு, ஒரு புரிந்து கொள்ளுதலோடு, ஒரு தெரிந்து கொள்ளுதலோடு, ஒரு தரிசனத்தோடு, ஒரு முகாந்தரத்தோடு நீங்கள் வர்றீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய செய்தி என்ன? தேவனுடைய வழி, தேவனுடைய வழியும் பரிசுத்த தேவனுடைய வழியும் மனுஷனுடைய வழி. மனுஷனுடைய வழி எப்படிப்பட்ட வழி? பொல்லாத வழி, பொல்லாசை வழி, கோணலான வழி, துன்மார்க்கமான வழி, பாவ வழி, பாவ வழி, பொருளாசை உள்ள வழி. அதுக்கப்புறம் அது பொய் வழி. ஆனால் நீங்களும் எந்த வழியில் வரும்? கர்த்தருடைய வழி. அது செம்மையான வழி, அது விவேகத்தின் வழி, அது நீதியின் வழி, அது ஜீவ வழி, அது மெய் வழி. அது இப்போ நீங்கள் இந்த வழி, இந்த சாலைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? மெய்வழி சாலை. என்னது மெய்வழி சாலை? இப்போ எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க நீங்கள்? மெய்வழி சாலை இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சபை தான் மெய்வழி. என்னது அப்போது இங்கேருந்து பரலோகத்துக்கு ஒரு ரோடு போட்டிருக்கு. எத்தனை பேர் இங்கே சபையிலேருந்து நேராக பரலோகத்துக்கு போகிற ரோட்டில் அந்த ரோட்டில் போக விரும்புகிறீங்க? நிறைய புரிஞ்சவங்க கத்திட்டு எத்தனை மறுபடியும் கேட்குறேன், எத்தனை பேர் இது இந்த சபை நம்ம சபை இந்த மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்க வேதத்தை போதிக்கிற கர்த்தருடைய எல்லா சபையும் சொல்கிறேன். அந்த சபை
அந்த சபைக்கும் பரலோகத்துக்கும் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடுக்கு பேர் மெய்வழின்னு பேர். அந்த மெய்வழி அது மெய்வழி சாலை. அந்த மெய்வழி எங்கே சபையில் ஆரம்பிக்குது. இப்போ அந்த 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 மெய்வழி சாலை அதாவது அந்த ரோடு எங்கே போய் மூடி போகுது? பரலோகத்துக்கு போகுது. இப்போ எத்தனை பேர் அந்த மெய்வழி சாலை மூலியமாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு இங்கே சபைக்கு வந்திருக்கு? ஓ, ஐ சி மெனி ஹேண்ட்ஸ் லிஃப்டட் அப். சில பேர் கையை உயர்த்தலை. நீங்கள் கையை உயர்த்தாதவங்க நீங்கள் ஏன் கையை உயர்த்துன்னு போனவுடனே கேட்கணும். கேட்பீங்களா? பாஸ்ட்டை கையை தூக்க சொன்னார், நான் கையை தூக்க நீங்கள் தூக்கலையே அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? பாஸ்ட்டை சொன்னது எனக்கு புரியல அப்படின்னுவாங்க. அது பாஸ்ட்டை சொன்னது புரியல, புரிஞ்சுதான் கையை தூக்கியிருப்பேன் நான் தான் கையை பெருசு அதிகமாக தூக்கி. அப்போ ஏன் கை அப்புறம் கேட்பாங்க, இல்லை எனக்கு ஏதோ சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும். என்ன சொல்லணும்? சிபிஎஃப் மெய்வழி சாலை, பரலோகத்துக்கு போகிற மெய்வழி சாலை சொல்லுங்களேன். சிபிஎஃப் பரலோகத்துக்கு போகிற மெய்வழி சாலை. ஆனால் நம்மளை மாதிரி ஒரு சபை அமெரிக்காவில் இருக்குது. சிபிஎஃப் மாதிரி ஒரு சபை அங்கே இருக்கு. அதுக்கு என்னது? அது மெய்வழி சாலை. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? மெய்வழி சாலைக்கு வந்துட்டீங்க. இப்போ இங்கே மெய்வழி சாலை எங்கே ஆரம்பிக்குது? பாயிண்ட் டு பாயிண்ட். திருச்சி டு தஞ்சாவூர் பாயிண்ட் டு பஸ்ஸு எங்கே ஆரம்பிக்குது? தஞ்சாவூர் ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் எங்கே? எழில்நகர் சிபிஎஃப் பரலோகம். இப்போ நீங்கள் பரலோகம் போனோன்னா எந்த வழியாக போனோம்? அந்த மெய்வழி சாலை வழி தான் போனோம். அந்த மெய்வழி சாலை எங்கே ஆரம்பிக்குது? அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? சபைக்கு வந்தால் மாத்திரம் சபைக்கு வந்தால் அங்கே போயிட முடியுமா? சபைக்கு வந்தானா அப்படி என்ன பட்ட எல்லோரும் எல்லாம் அங்கே வந்துடுவாங்க. எல்லோரும் போயிடுவாங்களா? உடனே நீங்கள் போயிட்டு பெரிட்டா போயிட்டு எங்கள் சபை மெய்வழி சாலை ஆரம்பம் பரலோகத்து போய் வழி வாங்க, எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு வாங்கடா. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டா எல்லோரும் ஓடி இங்கே வந்துடுவாங்க. அவங்க எல்லோரும் போக முடியுமா? பெரிட்டா கூப்பிட்டுருவோம் எல்லாம். இன்னைக்கு கூட்டெல்லாம் போவாங்களா? இங்கே எதுக்கு கூப்பிட்டுற? இங்கே உங்களை என்ன பண்ணுவோம்? இந்த சபையில் வைத்து அந்த மெய் வழி போகிறத வழியை சொல்லிக் கொடுப்போம். மெய் வழியில் போனோன்னா டிக்கெட் வாங்கணும். மெய் வழியில் போனோன்னா டிக்கெட்டு வாங்கணும். அந்த டிக்கெட்டு வாங்கிறதுக்கு வழியெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். என்ன சொல்லுவோம்? தினமும் வேதம் வாசிக்கணும். தினமும் என்ன என் செய்தி கேட்டிருக்கோம் அருமையான தேவஜனமே. தினமும் 5 அதிகாரமாவது வாசிக்கணும். தினமும் 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். வருஷத்துக்கு 1 ஆத்துமாவது ஆதாயம் படுத்தணும். அசுத்தமான வழியை விட்டு விலகணும். உலகத்தாரை போல வாழக்கூடாது. உலகத்தாரோட ஆலோசனை கேட்கக்கூடாது. பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது ஆண்டு சமுத்திரம் காத்திருந்து ஜெபிக்கணும். சபையில் நடக்கிற கூட்டங்களில் பங்கு பெறணும். பைபிள் ஸ்டடிக்கு வரணும். வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வரணும். செவ்வாய் கூட்டம் வரணும். வீட்டில் ஸ்தோத்திர கூட்டம் வைக்கணும். வீட்டில் பாஸ்டர் கூப்பிட்டு ஆலோசனை கேட்கணும். இல்லை நீ பாஸ்டர் வீட்டு கூட்ட முடியலன்னா என்ன செய்யணும்? கார் அனுப்புங்க. பாஸ்டரில் வர முடியலன்னா பாஸ்டர் என்ன பண்ண? உடனே கார் அனுப்புங்க. பாஸ்டர் உடனே வந்துடுவார். எல்லாம் இருந்தால் பாஸ்டர் நடந்தே வந்துடுவார். நீங்கள் தூரத்தில் இருந்தீங்களா பாஸ்டர் வரணுன்னாக்கா அவரோட கூப்பிட்டு அர்ஜெண்டாக ஒரு பிரச்சனை, ஒரு ஆலோசனை கேட்கணும். என்ன பண்ணணும்? ஃபோன் பண்ணால் என்னத்தை பேசுறது? விவரமாக பேசணுன்னாக்கா நேரில் தான் பேசணும். புரியுது இல்லைங்களா? நீங்களாம் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க ஃபோன்லேயே பேசி முடிச்சிருவீங்களா? நேரில் போய் பார்க்குறீங்களா பையன் எப்படி பொண்ணு எப்படின்னு? அது மாதிரி நேரில் கன்சல்ட் பண்ணணும். ஆகவே ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இருக்கணும். சபை கூட்டங்களில் பங்கு பெறணும். ஆலோசனை கேட்கணும். ஆலயத்துக்கு காலதாமதமாக வரக்கூடாது. லேட்டாக வரக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு 15 நிமிடம் லேட்டாக வரலாம். கிரேஸ் டைம். ஒரு ஆலயத்தில் ஆராதனைனா ஒரு 15 நிமிடம் கிரேஸ் டைம். ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க எப்போது எடி வரலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு எதுக்காக வருகிறோம்? ஜீவ வழியை கண்டுபிடிக்க. எதை இருக்கோம்? அல்லேலூயா. பூர்வ பாதைகள் எங்கே என்று கண்டுபிடித்து அந்த வழியில் நடவுங்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிறான், பூர்வ பாதைகள் எங்கே என்று கண்டுபிடித்து அந்த வழியில் நடவுங்கள். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தயவுசெய்து
எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. எல்லாரும் எழுந்துருங்க.